புறாக்கு அரிசி போடுறீங்க? அது அரிசி சாப்பிட்டு நல்லா இருந்தா தான் அதை அடிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தேவையானது கொடுக்கலாம், ஆனா மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கவே கூடாது. அதான் உங்க தாத்தாவோட பாலிசி. என்னப்பா இது, சின்ன குழந்தை அதுகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? பாடத்தை இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும்டா. ஐயா வணக்கங்க. இந்த பட்டா விஷயமா பேசலாம்னு வந்தங்க. யோ, ஐயா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு, இப்ப வந்து பட்டா கிட்டானு வாங்க வாங்க. வர்றங்க. காலங்காத்தால வந்துடுறாங்க. ஏண்டா கணபதி, அவங்கதான் கும்பிடு போடுறாங்கல்ல, பதிலுக்கு நீ ஒரு கும்பிடு போடுறதானே? கும்பிட்டுனே எலெக்ஷன் அப்போ அந்த கும்பிடுக்கு இவங்க 5 வருஷம் கும்பிடணும். அதான் அவங்க தலையெழுத்து. ஒரு ஏழைக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக ஒரு முதலாளியோட கையே வெட்டினீங்க. ஆனா எங்க ஊர்ல எங்க முதலாளி பண்ற அக்கிரமத்தையும் நாங்க வாழ்ற லட்சணத்தையும் வந்து பாருங்க. ஐயா ஐயா, என்னடா வயல்ல யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க ஐயா. ஏன்? கூலி அதிகமா வேணுமா? என்னது கூலியா? புறம்போக்கு நாய்களுக்கு கூலி ஜாஸ்தி வேணுமாமா? ஏய் கிளம்புடா, எவன் என்கிட்ட கேக்குறான்னு பாப்போம். அப்பா பொருடா, அவ்வளவு தூரத்துக்கு துணிச்சல் வந்துருச்சு அவனுங்களுக்கு. கூலியை கூட்டி கொடுத்து பக்கத்தூர் ஆளுங்களை விட்டு அறுக்க சொல்லு. 10 நாளைக்கு பட்டி கிடந்தா அந்த நாய்ங்க தானா வேலைக்கு வருவாங்க. போட. வேர்வை சிந்தனை இந்த மண்ணுல ரத்தம் சிந்தனும் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இறங்கி அறுக்க போங்க. தம்பி என்ன சொல்றீங்க? அறுவடைக்கு ஆள் பத்தலன்னு 5 ரூபாய் கூலி ஜாஸ்தியா கொடுத்தாரு நாயுடு, அதனால வந்திருக்கோம். பயிர் காயறத பாத்துட்டு எங்களால எப்படி தம்பி சும்மா இருக்க முடியும்? நீங்க பயிர் காயுதேன்னு பதட்டப்படுறதுக்கு முன்னாடி இங்க எத்தனை பேரோட வயிறு காயுது அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க யாரு? உங்கள மாதிரி உழைக்கிற வர்க்கம். ஒருவேளை சோத்துக்காக பாதியா தேஞ்சு போன பட்டினி கூட்டம். இந்த ஊர்ல ஆள் பத்தலைங்கிறது பிரச்சனை இல்ல, கூலி பத்தலைங்கிறதான் பிரச்சனையே. வாழ்நாள் பூரா கால் வைத்து கூடு கூட வக்கில்லாம குனிஞ்சுக்கிட்டே இருந்த கூட்டம் நியாயமான கூலி வேணும்னு முததரையா நிமிந்து கேட்டிருக்காங்க. இவங்க உணர்ச்சியை மதிக்காம நீங்க அறுக்க போறது பயிரே இல்ல, இவங்க வாழ்க்கைய. பணக்காரன் தான் ஏழைங்க வயிற்றுல அடிப்பான், ஆனா ஏழையே ஏழை வயிற்றுல அடிக்கூடாது. தம்பி நாங்க வயிற்றுக்காகத்தான் உழைக்கிறோமே தவிர அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறவங்க இல்ல. நான் வரேன் தம்பி. டேய் முனியா, கருப்பா, வண்டி திருப்புங்கடா, திருப்புங்கடா வண்டிய சீக்கிரமா. இனிமே இந்த நாயுடு என்ன பண்றான்னு பாப்போம். ஓஹோ, கூட்டமா நீங்க மறியல் பண்றாங்களா? கூலிக்காரன் நாயுடு. கொஞ்சம் பொறுமையா நான் பாத்துக்கிறேன். அப்பா நீங்க இருங்கப்பா, நான் பேசுறேன். என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? கூலிய கூட்டி கேட்டோம், நீங்க குடுக்கல. அத வாங்காம வயல்ல இறங்குறதுல முடிவு பண்ணிருக்கோம். நாயே, கை கட்டி பேசுற நீ கை நீட்டி பேசுறியா? என்னடா நான் இங்க குறைக்கிறேன்னு பார்த்தேன், காரணம் நீதானா? முதல்ல குறைச்சது நீதான்டா. இவங்க கூலிய குறைச்ச, அதனாலதான் இவங்கள மாதிரி நன்றி உள்ளவங்களும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ கண்டா பொம்பளை மாதிரி ஓடி ஒளிகிறவன் பொழுது போகாம பேச வந்திருக்கான்டா. கோபாலகிருஷ்ணா, நான் தேய்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா நீயோ போலீஸோ எனக்கு பேசி தேய்க்கணும்னு சொன்னாங்க. அதான் பொறுமையா நின்னுட்டு இருக்கேன். என்னடா பேச போற? பேசுறா. நாளுக்கு நாள் அரிசி விலை ஏறுது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கூலி ஏறி இருக்கா? நீங்க ஒண்ணு அதிகமா கொடுக்க வேண்டாம்டா, அடுத்த ஊர்ல கொடுக்குற அதே கூலியாவது கொடுக்கலாம்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மாறு உழைக்கிறவங்களுக்கு கூலியை கூட்டி கொடுத்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வயிறு நிறைஞ்ச உங்க வாழ்த்துனா உரம் போடாமலே உங்க நிலத்தை நெல்லு விளையண்டா. இது நீ மட்டும் இல்ல, ஏன்டா எந்த முதலாளியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இறங்கி அறுக்க முடியுமா? முடியாதா? நீங்க அறுக்கலன்னா விளைஞ்ச பயிர் மட்டும்தான் வீணா போகும். போகட்டும், ஆனா கூலியை கூட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், கூட்டமா சேர்ந்து எங்களை வயிறு வச்சுட்டீங்களா? இத்தனை வருஷமா ஏழைங்க வயிறு எரியுதே, அதுக்கு என்னடா செய்ய போற? செய்யறேன்டா, என்ன செய்யணுமோ அதை செய்யும்.
முத்துகிருஷ்ணா, அப்பா இந்த எஸ்ஐக்கு மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுப்பா. ஆ. எல்லாம் கொடுத்தாச்சுல்ல? அப்புறம் இங்க என்னையா வேலை? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வாங்கின விசுவாசுக்காக வந்திருக்கேன். குடிசெல்லாம் எரிஞ்சு ஊரை கொந்தளிச்சு போய் கிடக்கு. இந்த நேரத்தை கூட உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் வச்சுங்க. அப்புறம் இந்த காய் செடி எதுக்கு? ஏன் அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் எரிச்சேன்னு அவன் ஆத்திரத்துல இருக்கான். அது உண்மைதானே நீயே ஊரெல்லாம் சொல்லிடுவ போல் இருக்க. நீ ஒண்ணு எனக்கு பாதுகாப்பு தர வேண்டாம். அதுக்காக 50 பேருக்கு சோத்த போட்டு வச்சிருக்க. ஏறுங்க. ஊத்துற. வேண்டா, கழுவும்போது கூட வரணுமா? வாங்கடா. தள்ளுங்க. யோ தள்ளுங்க. இன்னும் 24 மணி நேரத்தில் தமிழ்வாணன் அரெஸ்ட் பண்ணிய முன்னாடி நிறுத்தல இந்த ஊர்ல எவனோ காக்கி சட்டை போட முடியாது. அடிக்காதீங்க சார், எங்களுக்கு தமிழ் வாணன். 18 வயசு மேல இருக்கிற ஆம்பளைங்களை ஒட்டு மொத்தம் எல்லாரும் தூக்குகிறான். எல்லாம் எங்கடா தெரியாது. தமிழ்வாணன் சொல்ற வரைக்கும் ஒருத்தனோட உயிரோட விடாங்க. தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. திங்கட்கிழமை காலையில எல்லாரும் மூட்டை முடிச்சோட நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரீங்க. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறீங்க. புரியுதா? எல்லா பயலும் கை நாட்டு தான். ஆளை பார்த்து வாங்க. போ போ. ஒழுங்கா விட. டேய் கிழிஞ்சதியா கிருஷ்ணகிரி. எங்க எது நடந்தாலும் அரவிந்தன் தட்டி கேட்பான். அப்படி கேட்கலன்னா நடுரோட்ல வச்சு வெட்டுவான். இப்படி பிட் நோட்டீஸ் போட்ட ஒரு மந்திரியோட தம்பி உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு எஸ்ஐ 2 பேரையும் வெட்டிருக்கான். அரவிந்தன் எப்படி பிடிக்க போறீங்க சார்? பப்ளிக் மத்தியில அரவிந்தன் பேசப்படுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான் சார். அதுக்காக அவனை விட்டுலாம் இல்லையா?
யோ, அவன் என் அப்பாவை கொண்டு இருக்கான், என் தம்பியை கொண்டு இருக்கான். கையில பவர் இருந்து ஒண்ணும் கிழிக்க முடியலையா? அமைச்சரா இருக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. யோ, அசிங்கமா இருக்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிடாதயா. இருக்கிற மந்திரிகள்லயே நீ தான் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உருப்படியா ஏதாவது சொல்லியா? லோக்கல் போலீஸ் நம்பி பிரயோஜனம் கிடையாது. அந்த எஸ்ஐ விட்டதுல இருந்து எவனும் அங்க போக பயப்படுறான். அதனால அரவிந்தன் அரெஸ்ட் பண்ணணும்னா ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணும். இல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. நாம அம்போன்னு சந்திக்க வர வேண்டியதுதான். ஆமா, அதே தான் சார் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். எதை நாங்க சந்திக்க வருவோங்கிறதையா? இல்ல சார், ஒரு ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணலாங்கிறத. அதுக்கு பொருத்தமான ஆளை கூட அரேஞ்ச் பண்ணிட்டோம் சார். அப்போ அரவிந்த் எங்க இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல? அரவிந்த் எங்க இருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரியுன்றது எனக்கு தெரியும். அவன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக உங்க எல்லாரோட வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நான் திரும்பவும் வருவேன்.